சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தர காண்டத்திலே உள்ள முக்கியமான சரித்திரங்களை விரிவாகவே, எல்லா சரித்திரங்களுக்குள்ளேயும் நாம போகல, ஆனா முக்கியமாக என்னென்ன வரலாறுகள் உண்டோ அதை ஓரளவு விரிவாகவே இந்த 5 நாட்கள் நாம் அனுபவித்து இன்று 5வது நாள் பூர்த்தி பண்ணக்கூடிய நிறைவு நாளை அடைந்து விட்டோம். இப்போ ராமபிரான் தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்ச என்பதற்கேற்றபடி சீதையோடு 1000 வருடங்கள், சீதையை பிரிந்து 10,000 வருடங்கள்னு 11,000 வருடங்கள் வாழ்ந்து பூமியை ஆண்டு விட்டார். அவதாரத்தை நிறைவு செய்யும் வேளை. இப்போதுதான் காலருத்ரமூர்த்தி ராமனை சந்திக்க வந்தாராம். நான் அதிபல முனிவருடைய சிஷ்யன், ராமனை விரைவில் சந்திக்கணும், ராமன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னார். லக்ஷ்மணன் ராமனிடம் அழைத்து சென்றான். ஆஹா, முனிவர் அதிபலருடைய சிஷ்யர், வாங்கோ வாங்கோன்னு ராமன் வரவேற்றான், உபசரித்தான். அப்போ வந்திருக்கும் காலருத்ரன், அதாவது முனிவர் வேஷத்தில் இருப்பவர் ராமன்ட்ட சொன்னார், ரகசியம் பேசணும், நடுவுல யாரும் உள்ள வரப்படாது, யாராவது உள்ளே வந்தால் ராமா நீ அவருக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்றார். சரி, ரிஷி சொன்னா அப்படியேனுட்டான் ராமன். லக்ஷ்மணனை காவல் வைத்தான். யாரும் உள்ள வராம பாத்துக்கோ, யாராவது மீறி உள்ள வந்துட்டா மரண தண்டனைன்னு சொன்னான். லக்ஷ்மணன் காவலுக்கு நிற்கிறான். இப்போ காலருத்ரமூர்த்தி சொல்கிறார், நீ அவதாரம் செய்து 11,000 வருடங்கள், அவதார காலம் பூர்த்தியாகி விட்டது. அத பிரம்மா நினைவூட்ட சொன்னார். நினைவூட்டிட்டு, நீங்க தான் சர்வேஸ்வரன், நீங்க தான் முடிவெடுக்கணும், அதனால அவதாரத்தை அப்படியே நிறைவு செய்து கொள்ள திருவுள்ளமா, அல்லது இன்னும் சில காலம் இங்கேயே இருந்து லோகத்தை பரிபாலனம் பண்ணுவதற்கு அப்படி திருவுள்ளமா, அல்லது எங்களோடு தேவலோகத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுன்னு திருவுள்ளம்னா அதுவும் எங்களுக்கு சந்தோஷம், அதனால எப்படி திருவுள்ளமோ சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் காலருத்ரன். அப்போ ராமன் சொன்னா, நான் என்னைக்குமே என் பக்தர்களுக்கு வசப்பட்டவன், என் பக்தர்களான தேவர்களின் தலைவர் பிரம்மா அவரே சொல்லிட்டார் பூர்த்தி ஆயிடுத்துன்னு. சரி, அவதாரத்தை நிறைவு செய்கிறேன், இனி நான் புறப்படுவதுதான். அதனால நான் எங்கிருந்து வந்தேனோ அதே இடத்துக்கே செல்கிறேன். எந்த வைகுண்டத்திலிருந்து வந்தேனோ, ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அந்த ஆதியஞ்சோதிக்கே நான் மீண்டும் செல்கிறேன் என்று சொன்னான் ராமபிரான். இந்த பேச்செல்லாம் ஆச்சு. அப்பதான் துர்வாசர் ரொம்ப அவசரமா உள்ளே வந்தார். லக்ஷ்மணன்ட்ட சொன்னார், உடனே ராமனை பார்க்கணும்னார். லக்ஷ்மணன் சொன்னா, ஒரு முனிவரோடு ராமர் பேசின்னு இருக்கார், யாரும் உள்ள வர வேண்டாம்னு சொல்லியிருக்கார், ஒரு முகூர்த்த காலம் கொஞ்சம் காத்திருங்களேன்னார். துர்வாசருடைய கண்கள் சிவந்தன, அவருடைய உதடுகள் துடித்தன. சரியா சாபம் நாக்குல வந்துருத்து. நீ உள்ள போய் செய்தி சொல்லறியா, உன்னையும் உன் நாட்டையும் நகரத்தையும் சந்ததியையும் மக்களையும் மொத்தமா சபிக்கட்டுமா என்று கேட்டார் துர்வாசர். லக்ஷ்மணன் பார்த்தான், உள்ள போனா மரண தண்டனை, இவரை அனுப்பி ஒரு ரிஷிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்த பாபம் நமக்கு வேண்டாம், அனுப்ப மாட்டேன்னு தடுத்து மக்களுக்கெல்லாம் சாபத்தை உண்டாக்கிய பாபமும் நமக்கு வேண்டாம். ஏகஸ்ய மரணம் மேஸ்து மாபூத் சர்வ விநாசனம் இதி புத்தியா வினிஷ்சித்ய ராகவாய ன்யவேதயத்து. லக்ஷ்மணன் முடிவெடுத்தானா, இத்தனை பேருக்கு அனர்த்தம் ஏற்படுவதற்கு நான் ஒருவன் மரணமடைந்தாலும் பரவாயில்லைன்னு லக்ஷ்மணன் உள்ளே போனான். அந்த லக்ஷ்மணன் தானே ராமானுஜராக அவதரித்தார். அதனாலதான் நான் ஒருத்தன் நரகம் போனாலும் பரவாயில்லை, திருக்கோஷ்டியூர் நம்பி உபதேசித்த அந்த அர்த்தங்களால் உலகமே மோட்சம் போகணும்னு வழிகாட்டினாரே ராமானுஜர். அந்த ராமானுஜர் யாருன்னா இந்த ராமானுஜன் தான் அந்த ராமானுஜராக வந்திருக்கிறார். இந்த இளைய பெருமாள் தான் அந்த இளையாழ்வாராக வந்திருக்கிறார். இந்த லக்ஷ்மணன் தான் அந்த லக்ஷ்மண முனியாக வந்திருக்கிறார். அதனாலதான் அந்த ஒரே மாதிரி செயல் பாருங்கள். நான் ஒருத்தன் போனாலும் பரவாயில்ல, மத்தவா வாழணும். ராமானுஜரும் நான் நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல, உலகமெல்லாம் மோட்சம் போனோம். லக்ஷ்மணன் உள்ளே வந்தான். துர்வாசர் வந்திருக்கிறார்னு செய்தி சொன்னான். இந்த காலருத்ரன் உடனே புறப்பட்டு சென்று விட்டார். இப்போ ராமன் துர்வாசரை உடனே அழைத்தான். அவர் சொன்னார், 1000 ஆண்டு காலம் தபஸ் பண்ணி பசியோடு வந்திருக்கேன், எனக்கு உடனே நீ விருந்து வைக்கணும்னார். அவருக்கு விருந்தெல்லாம் அளித்து உபச்சாரம் பண்ணி அவரையும் அனுப்பிட்டான் ராமன். இப்ப யோசித்தான், யார் நடுவுல வந்தாலும் மரண தண்டனைன்னு சொல்லி காலருத்ரனுக்கு வாக்களித்தோமே,
அருமை தம்பி லக்ஷ்மணன் அவனே வந்துட்டானே, அப்ப அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதா? அது நிச்சயமா ராமனுடைய திருவுள்ளம் அதுக்கு இணங்காதே. அதனால புரோகிதர்கள், மந்திரிகள் எல்லாரையும் வரவழைத்து கேட்டான். ஒரு பெரிய அனர்த்தம் ஆயிடுத்து. யார் உள்ள வந்தாலும் மரண தண்டனை கொடுப்பேன்னு வாக்களித்தேன். லக்ஷ்மணனே வந்துட்டான், என்ன பண்றதுன்னு கேட்டான். அப்போ வசிஷ்டர் சொன்னாராம், லக்ஷ்மணனை போல சிறந்த சாதுக்களுக்கெல்லாம் அவளை தியாகம் பண்ணிட்டாலே மரண தண்டனைக்கு சமம். நான் உன்னை பிரிந்து செல்கிறேன் என்று சொன்னாலே தண்டனை. எனப்போ லக்ஷ்மணனுக்கு ராமன் தான் உயிர். பகிப்ராணம் இவாகதா என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பிராணனே சரீரத்தில் இல்லாமல் வெளியில இருந்தா எப்படி இருக்கும், அது போல அந்த பிராணன் மூச்சுக்காற்று போலத்தான் ராமனுக்கு கூடவே இருந்து கைங்கரியங்கள் செய்கிறான் லக்ஷ்மணன். அப்போ நான் உன்னை பிரிகிறேன்னு சொன்னா அதுவே மரண தண்டனை தானே என்று சொன்னார் வசிஷ்டர். அதனால ராமன் விசர்ஜயே துவாம் சௌமித்ரே மாபூத் தர்ம விபர்யயா தியாகோ வதோவா விஹிதா சாதுனாம் து உபயம் சமம். சாதுக்களை தியாகம் பண்ணாலும் மரண தண்டனை கொடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால் இன்றோடு உன்னை துறக்கிறேன்னு ராமன் சொன்னான். கண்ணீரோடு ராமனை பிரிந்து லக்ஷ்மணன் புறப்பட்டான். சரையு நதிக்கரையை அடைந்தான். சரையுவில் இறங்கினான். உள்ளத்தால் பரவாசுதேவன் வைகுண்டநாதனை தியானித்தான் லக்ஷ்மணன். பிராணாயாமம் செய்தான். அவன் பிராணன் கிளம்பியது. அப்போ இந்திரன் என்ன பண்ணினானா, அந்த சரீரத்தோடு திருமேனியோடு லக்ஷ்மணனை தேவலோகத்துக்கு அழைத்து சென்றான். இங்க ராமன் பார்த்தான், எப்போ லக்ஷ்மணன் போயிட்டானோ அதன் பின் ராமனால் வாழ முடியாது. அதாவது பிராட்டி மீது உள்ள அன்பை விட பக்தன் மீது பெருமாளுக்கு அன்பு அதிகம். அதனால பிராட்டி இல்லாமல் கூட இருப்பார், பக்தன் இல்லாமல் அவரால் வாழ முடியாது. அதனால ராமன் பார்த்தான், பரதனை அழைத்தான். பரதா, நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ. நான் மகாபிரஸ்தானம், மகாபிரஸ்தானம் என்றால் பரலோக யாத்திரைன்னு அர்த்தம். வசிஷ்டர் சொன்னார், ராமா நீ பாட்டுக்கு பரலோக யாத்திரைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்ட, இத கேள்விப்பட்டதும் பார், ஊர் மக்கள் அத்தனை பேரும் உன்னை தேடி வந்து நிற்கிறார்கள். ராமன் பார்த்தான், மக்கள் எல்லோரும் நிற்கிறார்கள். என்ன விஷயம்னு கேட்டான். அவ சொன்னாளாம், கச்சந்தம் அனுகச்சாமஹ யத்ர ராம கமிஷ்யசி ஏஷானஃப் பரமா பிரீத்திகி ஏஷனஃப் பரமோவரஹா. ராமா, நீ எங்கோ புறப்பட போகிறேன்னு ஒரு பேச்சு எழுந்ததா கேள்விப்பட்டோம். நீ இல்லாம எங்களால எப்படிடா வாழ முடியும்? ஏற்கனவே ஒரு முறை வனவாசம்னு புறப்பட்டு அதனால் நாங்கள் பட்டப்பாடு போதாதா? இனி நீ எங்கோ செல்கிறாய் என்றால் எங்களால் பிரிந்திருக்க முடியாது, உன்னோடு வர விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்ப ராமன் பார்த்தான், சரி விருப்பம் உள்ள எல்லோரையும் அழைத்துக் கொள்வதுன்னு திருவுள்ளம் கொண்டான். அப்ப ராமன் பார்த்தான், சரி விருப்பம் உள்ள எல்லோரையும் அழைத்துக் கொள்வதுன்னு திருவுள்ளம் கொண்டான். குஷனுக்கு குஷாவதி என்ற நகரத்தை நிர்மாணம் பண்ணி அந்த குஷாவதியை குஷன் ஆட்சி செய்யும்படி பண்ணினான். லவனுக்கு ஸ்ராவஸ்தி என்ற நகரத்தை நிர்மாணம் பண்ணி ஸ்ராவஸ்தியை லவன் ஆட்சி செய்யும்படி பண்ணினான். அப்படி இரு புதிய நகரங்களை அவர்கள் ஆளத் தொடங்கினார்கள். ஏன் அயோத்தியையே ஆள சொல்லலாமேனா, அயோத்தி மக்கள்லாம் கூட வந்துடுறாளே, அப்புறம் மக்கள் இல்லாம எங்க ஆள்வது? அதனால வேறு 2 நகரங்களை அவளுக்கு உருவாக்கி கொடுத்து ஒரு ராஜா எப்படி ஆட்சி பண்ணணும் அதற்கான அறிவுரைகளையும் வழங்கினான். அங்கே சத்ருக்னனுக்கு மதுராவில் செய்தி போனது. சத்ருக்னன் காஞ்சன முனிவர் என்ற தன் புரோகிதர் மூலம் அவனுக்கு 2 மகன்கள். ஒருவனுக்கு சத்ருகாத்தின்னு பேரு. அந்த சத்ருகாத்திய வைதிஷம் என்ற நகரத்துக்கு ராஜாவாகவும், சுபாகுன்னு சத்ருக்னனுக்கு ஒரு மகன், அவனை தனக்கப்புறம் மதுராவுக்கு ராஜாவாக இப்படி அவளுக்கு பட்டம் சூட்டி விட்டு சத்ருக்னனும் ராமனிடம் வந்து விட்டான். அப்போ பரதன் தயாராயாச்சு, சத்ருக்னன் தயாராயாச்சு. வசிஷ்டர் மக்கள் எல்லாரும் கூட வருவார்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். அதன் பின் சுக்ரீவன் வந்துட்டான். அங்கதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டு சுக்ரீவன் ராமனோடு வருகிறேன் என்று வந்தான். விபீஷணா, நம் குலதெய்வமான ரங்கநாதனுக்கு தினந்தோறும் இரவில் நீதாண்டா திருவாராதனம் பண்ணணும். அதனால் பூமியில் மக்கள் எவ்வளவு காலம் வாழ்வார்களோ அதுவரை நீ வாழு. ஏற்கனவே பிரம்மா உனக்கு சிரஞ்சீவி வரம் அளித்திருக்கிறார். அது நாம உத்தரகாண்டத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம் அல்லவா? அப்போ அந்த வரத்தையும் அனுசரித்து நீ சிரஞ்சீவியாக மக்கள் எதுவரை பூமியில் இருப்பார்களோ அதுவரை நீயும் இருப்பாய் என்று விபீஷணனை பூமியில் இருக்க சொன்னான். மொத்தம் 5 பேர். கொஞ்சம் அந்த கவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க. விபீஷணன் பிரளய காலம் வரும் வரை, இந்த ஒரு சதுர்யுகம்னு இல்ல, 1000 சதுர்யுகங்கள் பூர்த்தியாகி பிரளய காலம் வரும் வரை
பூமியிலே இருப்பாய் என்று அவனுக்கு வரமளித்தான் ராமன். ஒண்ணு. அடுத்து ஹனுமானிடம் ராமன் சொல்கிறான், அவரும் வர விருப்பம் இல்லைன்ட்டார். ஸ்நேகோமே பரமோராஜன்னு துவயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. ராமனிடம் ஈடுபட்ட அடியனுக்கு இன்னொரு வடிவில் வைகுண்டநாதனை சேவிப்பதில் நாட்டம் இல்லை, அதனால இங்கே இருக்கிறேன்னார். ராமனும் சொல்லிட்டானா, ஜீவித்தே கிருத புத்திஸ்துவம் மா பிரதிஜ்ஞா விருதா கிருதாஹா. அனுமனே, நீதான் ஏற்கனவே இங்கே ராமாயணம் பாடிண்டு இருக்கேன்னு சொல்லிட்ட, அதனால அதில் மாற்றம் வேண்டாம். மத் கதா பிரச்சரிஷ்யந்தி யாவல்லோகே ஹரீஸ்வரா தாவத் ரமஸ்வ சுப்ரீதா மத்வாக்கியம் அனுபாலயன். இந்த பூமியில் ராமச்சரித்திரம் என்று வரை இருக்கிறதோ அன்று வரை நீ பூமியிலே இருப்பாய். அப்ப இவரும் பிரளயம் வரை சிரஞ்சீவியாக ஹனுமான். ஏன்னா ராமாயணம்ங்கிறது இன்றைக்கும் பல வடிவங்கள்ல உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லயும் இருந்துன்னு இருக்கு. அதனால அந்த ராமச்சரித்திரம் இருக்கும் வரை, ராம நாமம் ஒலிக்கும் வரை நீ பூமியில் இருந்து கொண்டே இருந்து அந்த இடங்களுக்கெல்லாம் போய். ஏன்னா இப்ப சங்கரா டிவியிலேயே இந்த ராமாயணம் சீரீஸ் இது நடைபெறுகிறது என்றால் உங்களோடு சேர்ந்து உங்கள் இல்லங்களில் ஒருவராக ஹனுமானும் உட்காந்து இதை கேட்டுன்னு இருக்காருன்னு அர்த்தம். அதுல சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி இப்ப ஸ்டுடியோல அடியன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டுடியோல உங்களுக்கு தெரியாது, அடியனுக்கு எதிரே ஒரு சேரே அழகா இங்கே போட்டு வைத்திருக்கிறார்கள், ஹனுமான் ஜம்முன்னு வந்து அமர்வதற்கு ஏற்றபடி. அதனால நிச்சயமாக அவர் அமர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ராமனே சொல்லிட்டான், இது என்னுடைய கட்டளை, நீ அடிபணிந்து ராமாயணம் கேட்டுண்டு இருன்னு. அது இல்லாமல் இந்த கலியுகம் பூர்த்தியாகும் வரை 3 பேரை இருக்க சொன்னான். இப்போ விபீஷணன் ஹனுமான் பிரளயம் வரை, ஜாம்பவான் மைந்தன் த்விவிதன். ஜாம்பவான் கரடி அரசர், அவருக்கு பிரம்மா வரம் கொடுத்தார் கலியுகம் வரைக்கும் ஆயுள்னு. மைந்தன் த்விவிதன்கிற 2 வானரங்கள் அஸ்வினி தேவர்கள்ட்ட வரம் வாங்கியிருக்கா, அதனால நீங்கள் கலியுகம் வரை பூமியில் இருங்கள்னு சொல்லி 5 பேருக்கு மட்டும் ஸ்தாபனம் பூமியில இருக்க சொல்லிட்டு மிச்சம் உள்ள எல்லாரையும் அழைத்து கொண்டான். அடுத்த தலைமுறை அவ ஆட்சி பண்றா, அவளை அழைச்சுக்கல. இப்போ அங்கதன் அவன் சுக்ரீவனுடைய பிரதிநிதியா ஆட்சி பண்றான். அது போல ராமன் லக்ஷ்மணன் உள்ளிட்டோருடைய பிள்ளைகள் அவ ஆட்சி பண்றா. அயோத்தி பிரஜைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டான். மகா பிரஸ்தானம் என்ற பரலோக யாத்திரை சடங்குகளை வசிஷ்டர் செய்தார். ராமனுடைய அக்னிஹோத்திர அக்னி முன்னே செல்கிறது. வாஜபேய யாகம் செய்த வாஜபேய குடை அது முன்னே செல்கிறது. ஒரு மெல்லிய மஞ்சள் பட்டாடை பட்டு பீதாம்பரத்தை இடுப்பிலே அணிந்து கொண்டான் ராமபிரான். கையிலே தர்பை, பவித்திரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த தர்பையை தனது திருக்கரங்களிலே ராமன் அணிந்து கொண்டான். வாயிலே பிரம்ம மந்திரத்தை உச்சரித்தான். தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெளியே புறப்படுகிறான் ராமன். அப்ப என்னாச்சா, ராமஸ்ய தட்சிணே பார்ஷ்வே சபத்மா ஸ்ரீருபாஸ்ரிதா. ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பெருமாளை விட்டு தாயார் பிரியவே மாட்டா. ராமன் வெளியில வந்தான், வலப்புறம் பார்த்தா ஸ்ரீதேவி தாயார் தோன்றிவிட்டாள். சவ்யே து ஹ்ரீர் மகீதேவி விவசாய ஸ்ததாகிரதா. இடப்புறத்திலே பார்த்தால் பூமி தேவி தோன்றிவிட்டாள். அப்போ சீதா மகாலட்சுமி ஆனவள் சூக்ஷ்மமா பெருமாளோடு தான் இருக்கிறாள். இப்போ ஸ்ரீதேவி பூதேவியாக. ராமன் ஏகபத்னி விரதன், ஒரு வடிவத்தோடு இருந்தாள். இப்ப இவர் வைகுண்டநாதனாக அங்க போக போறாரு இல்லையா, அதனால 2 வடிவங்கள். இந்த பக்கம் கருணையின் வடிவமான ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பொறுமையின் வடிவமான பூதேவி என்று இருபுறம் 2 நாச்சியார்கள் எழுந்தருளினார்கள். வேதங்கள் எல்லாம் வேதியர்கள் வடிவில் ராமனை பின்தொடர்ந்தன. காயத்ரி மந்திரம் போன்ற மந்திரங்கள் ராமனை பின்தொடர்ந்தன. அங்கே பார்த்தால் வைகுண்டத்துல பரமபத வாசல் திறந்து விட்டது. இதை அறிந்து கொண்டார்கள் ரிஷிகள். ஆகா, பரமபத வாசல் திறந்து விட்டது, நாமும் செல்வோம் என்று ராமனை பின்தொடர்ந்தார்கள். பரத சத்ருகுணர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள், பசுக்கள், பட்சிகள், என்னென்னலாம் உண்டோ எல்லா சராச்சரங்களும் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி என்று குலசேகர பெருமாளுடைய பாசுரம். எல்லோரும் ராமனை பின்தொடர்ந்தார்கள். இதுல ஆச்சரியம் என்னன்னா, நம்மள மாதிரி சில பேர் இது வேடிக்கை பார்க்கலான்னு வந்தாலாம். இது ஏதோ ஒரு பெரிய ஊர்வலமா போறதே, இது என்னன்னு பார்க்கலான்னு வேடிக்கை பார்க்க வந்தார்கள். திரஷ்டு காமோத நிர்யாந்தம் ராமம் ஜனபதோ ஜனஹ யப்ராப்த சோபி திருஷ்டுவைவ ஸ்வர்காயானுகதோ முதா. வேடிக்கை பார்க்க வந்தவாள்லாம் ராமன் அழகுல மயங்கி பின்னாடியே போயிட்டாளாம். மேற்கு நோக்கி நடந்தான் ராமன், சரையு நதிக்கரையை அடைந்தான். அப்போ பிரம்மா உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் அங்கே வந்து வானிலே தோன்றினார்கள். ராமனை கைகூப்பி துதித்தார்கள்.
பிரம்மா ராமனிடம் பிரார்த்தித்தார். இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. கம்பராமாயணம் நாம நிறைய கேட்டிருப்போம். ஆனா வால்மீகி ராமாயணத்தின் உத்தரகாண்டம் நாம அதிகமா கேட்கல. அதனால கம்பராமாயணத்தின் படி இப்ப இது கரெக்டா தப்பாங்கிறது இல்ல, ஒத்தொத்தருக்கு பகவான் ஒரு ஒரு அனுபவம் கொடுப்பார். கம்பராமாயணப்படி நாராயணன் ராமன், ஆதிசேஷன் லக்ஷ்மணன், அதுல சந்தேகம் இல்ல. சக்கரத்தாழ்வார் பரதன், அது போல சங்கு பாஞ்சஜன்யம் சத்ருகணன். இது கம்பராமாயணம். ஆனா வால்மீகி ராமாயணம் கோவிந்தராஜர் வியாக்கியானம் கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். இப்படி ராமன் வந்து நிற்கும் போது பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் வந்து கூடி ராமன்ட்ட பிரார்த்தித்தார்களாம். பிராத்ருபிஸ் சகதேவாபைஹி பிரவிஷஸ்வஸ்விகாம் தனும். ராமபிரானே, நீ உன்னுடைய தம்பிகளோடு கூட அவரவர்க்குரிய திருமேனியில் சேர்கிறீர்களா, அல்லது இதே திருமேனியோடு வைகுண்டம் செல்வதற்கு திருவுள்ளமா? உங்களுடைய திருவுள்ளம் என்னவென்று சொல்லுங்கள் என்று பிரார்த்தித்தார்களாம். அப்ப ராமன் சொன்னானா, இல்ல, எங்களுக்கெல்லாம் எது மூல திருமேனி இருக்கோ இந்த வடிவத்தோடு அதில் போய் நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம்னு சொன்னான். அதுவரை தேவலோகத்தில் இருந்தான் அல்லவா லக்ஷ்மணன், அவனும் இப்போது ராமனுக்கு அருகிலே வந்து விட்டான். ஏன்னா தியாகம் பண்றேன்னு சொன்னதுனால இந்த பூமியில் வாழாம தேவலோகத்துக்கு போயிருந்தான், வந்து விட்டான். ஆகையினால இப்ப நால்வரும் அவரவர் திருமேனிக்குள்ளே செல்கிறார்கள். இதை கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல வர்ணிக்கிறார். ராமஹா விஷ்ணு தனும், ராமன் விஷ்ணுவின் திருமேனியிலே போய் கலந்தான். லக்ஷ்மணஹா சேஷதனும், லக்ஷ்மணன் ஆதிசேஷன் திருமேனியில் கலந்தார். பரதஹா கருடதனும், பரதன் கருடனுடைய அம்சம் என்பதுதான் வால்மீகி ராமாயணத்தின்படி. அதனால பரதாழ்வான் கருடனுடைய திருமேனியிலே கலந்தான். சத்ருக்னஹா விஸ்வக்சேன தனும், பெருமாளுடைய படைத்தளபதி விஸ்வக்சேனர், அவர்தான் சத்ருக்னனாக வந்தார். சத்ருக்னன் அங்கே கலந்து விட்டான். பெருமாளை என்றுமே விட்டு பிரியாமல் இப்போது கூட சூக்ஷ்மமாக இருந்த தாயாரும் அந்தந்த வடிவத்தில் சேர்ந்தாள். விவேஷ வைஷ்ணவம் தேஜகா ச ஷரீரஹா சகானுஜகா, அவரவர் அந்த திருமேனியில் சேர்ந்தவாறே வானத்தில் பார்த்தால் பெருமாள் இப்போது 4 கை சங்கு சக்கரத்தோடு சேவை சாதிக்கிறார். அது போல பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவியாக சீதாதேவியே விளங்குகிறாள். ஆதிசேஷனாக லக்ஷ்மணன் விளங்குகிறார். கருடனாகவும் விஸ்வக்சேனராகவும் பரத சத்ருகுணால் விளங்குகிறார்கள். இப்போ தேவர்கள் எல்லாம் அந்த பெருமாளை, அவருடைய பரிவாரங்களை துதித்தார்கள். அப்போ ராமன் பிரம்மாட்ட சொன்னானா, இந்த ஜனங்கள்லாம் என்ன நம்பி பின்னாடி வந்திருக்கா, இவர்களுக்கு நீங்கள் உயர்ந்த லோகத்தை அளிக்கணும். ஏன்னா டைரக்டா இப்பவே வைகுண்டம் வரணும்னா ஒண்ணு பக்தி யோகம் பண்ணியிருக்கணும், அல்லது சரணாகதி பண்ணியிருக்கணும். அது அவ பண்ணாட்டாலும் இவ்வளவு ஆசையோடு வந்து விட்டார்கள். அப்போ சாந்தானிக லோகம்னு பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கும் மேலே இருக்கிறது. நீங்க ஆதிவாகிகரா இருந்து, அதாவது வழித்துணையா இருந்து அவர்களை சாந்தானிக லோகத்திலே சேர்த்து விடுங்கள். சேர்த்து விட்டு அங்கே இருந்தபடி அவர்கள் எளிதில் ஒரு பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி எளிதில் அவர்கள் மோட்சம் வந்துடலான்னு சொல்ல, பிரம்மாவும் லோகான் சாந்தானிகான் நாம யாஸ்யந்தீமே சமாகதாகா, சாந்தானிக லோகத்திலே சேர்த்தார். இல்லையே, அன்று சராசரங்களை வைகுந்தத்தே தீனு குலசேகர பெருமாள் பாடியிருக்காரேனா, சாந்தானிக லோகம் போயிட்டா அங்கிருந்து எளிதில் மோட்சம் போயிடலாம், அதனால அப்படி சொல்லியிருக்கார். இப்போ சென்னை பஸ்ல ஒருத்தர் ஏறினாலே அவர் சென்னை போயிட்டார்னு சொல்லிடுவோம், ஏன்னா பஸ் ஏறிட்டா ரீச் ஆயிடலாம். அது போல சாந்தானிக லோகத்தை அடைந்து விட்டால் அவரும் நிச்சயமாக மோட்சம் போயிடுவா. பிரம்மா சொன்னாராம், இவா மட்டும் இல்ல, இது போல யாரெல்லாம் ராமாயணத்தை கேட்டு உன்னை அடையணும்னு ஆசைப்படுறாளோ அவளையும் இதுவரைக்கும் நானே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் என்றும் பிரம்மா சொன்னார். இப்படி அவர்கள் சாந்தானிக லோகத்தை அடைந்தார்கள். வானரர்கள் எல்லாம் வெவ்வேறு தேவர்களின் அம்சமாக வந்தார்கள். அவரவர் அந்தந்த தேவர்களுடைய வடிவத்துக்கு போயிட்டார். ஏன்னா சூரியன் தான் சுக்ரீவனாக வந்தார் என்றெல்லாம் இருக்கிறது. ஹனுமான் பூமியிலேயே இருந்துட்டார், அது தனி. மற்றவர்கள்லாம் அந்தந்த தேவர்களின் வடிவத்துக்கு சென்றார்கள். இப்படிப்பட்ட உத்தரகாண்டத்தோடு கூடிய ராமாயணத்தை யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே கூடும். இது சகல பாபங்களையும் போக்கும். ஒருத்தர் ராமாயணம் கேட்கிறார்னா பித்திருக்கள் திருப்தி அடைவார்களாம். பித்திருக்கள்லாம் மேலேந்து நாம என்ன புண்ணியம் பண்ணோமோ, நம்ம குலத்துல பிறந்த ஒருத்தன் இன்னைக்கு இப்படி ராமாயணம் கேட்டு இருக்கிறானே என்று அவர்கள் மகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அந்த பித்திருக்கள் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த ஸ்ரீராமாயண வரலாற்றை பூர்த்தியாக கேட்கக்கூடிய பாக்கியம்ங்கிறதே ஒருவருக்கு கிட்டும். மேலும் இந்த ராமாயண ஸ்லோகங்கள்ல 4 பாதங்கள்னு இல்ல, ஒரு பாதத்தை ஒருவன் படித்தாலும்
அவன் விரும்பும் அனைத்தையும் பெறுவான். நித்திய பாராயணம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமா இவ்வுலகத்திலும் வாழ்வாங்கு வாழ்ந்து மோட்சமும் பெறுவார்கள். ஸ்ரீராமாயணத்தில் ஒரு சர்க்கத்தை சேவித்தால் 1000 அஸ்வமேத யாகம், 10,000 வாஜபேய யாகம் அத்தனையும் பண்ணின பலன், பிரயாகைக்கு போய் கங்கையிலே நீராடிய பலன், நைமிஷாரண்யத்துக்கு யாத்திரை போன பலன், இத்தனை பலனும் ஒருங்கே கிடைக்கும். அதனால இந்த ஸ்ரீராமாயணத்தை பாராயணம் செய்பவர் விஷ்ணுலோகம் அடைவது நிச்சயம். அவர் மட்டும் இல்ல, அவருடைய முன் 3 தலைமுறை, பின் 3 தலைமுறை அத்தனை பேரும் மோட்சம் பெறுவார்கள். இவை மட்டும் இல்லை, யம் யம் காமயதே காமம் ஸ்ருண்வன் ராமாயணம் நரஹா தம் தம் நியதமாப்னோதி ராகவஸ்ய பிரசாததஹா. அப்ப என்னென்னலாம் அவர் ஆசைப்படுகிறாரோ அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி வால்மீகி பூர்த்தி பண்ணுகிறார். ஆனா இப்படி ராமன் வைகுண்டம் போனா நாம் இன்று ராமனை சேவிக்கணுமே, அந்த பட்டாபிராமனா அவன்தான் ராஜ்யம் செலுத்துகிறான், அந்த ராம ராஜ்யத்தை சேவிக்க வேண்டாமான்னா இன்று பாருங்கள் அயோத்தியால, அடுத்து பாருங்க ராம ஜென்ம பூமி, அங்கேயே பட்டாபிராமனா நமக்கு பெருமாள் சேவை சாதிக்க போறார். அவ்வளவு தூரம் போகணுமா? கும்பகோணம், அது தட்சிண அயோத்தி, தென்னக அயோத்தின்னு ஒரு பேர் கும்பகோணத்துக்கும் உண்டு. அங்கே ராமசுவாமி கோவில்ல பார்த்தா ஆச்சரியமாக ராமபிரான் பட்டாபிஷேக திருக்கோலத்துல பார்த்தால் வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே என்று பொன்மயமான மண்டபத்திலே ரத்ன சிம்மாசனத்திலே சீதையோடு கூடியவனாக அமர்ந்த திருக்கோலத்தில் விளங்குகிறான். மேலும் மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம், ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை நீட்டிக்கொண்டு வீராசனத்திலே விளங்குகிறான். அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே, எதிரே ஹனுமான் ஒரு கையில் தம்பூரா மறு கையில் ராமாயண புத்தகத்தை வைத்துக் கொண்டு இந்த ராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். தத்துவம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிவி பரிவிருத்தம் ராமம் பஜே சியாமளம். ராமன் கையிலே உபதேச முத்திரையை வைத்துக் கொண்டு ராமாயணத்தின் வேதாந்த தத்துவத்தை ரிஷிகளுக்கு உபதேசித்து இன்றும் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் விளங்குகிறான். எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி சாதிக்கிறார், இந்த பட்டாபிராமனை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவ ஒரு முறை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவாளாம். எப்படின்னு கேட்கிறா, நயனநந்த துவாரி நிவாரிதம் ரகுபதேர்வதனாம்புஜ தர்சனம் ததபி சக்ஷுஷி சர்வஜனே ஸ்திதம் சமபவத் சுதராமபிஷேசிதத்து. என்னன்னா, ராமனை பட்டாபிஷேக திருக்கோலத்தில் சேவித்தால் அந்த ராமன் கண்ணில் நின்று விடுவான். கண்கள்லேருந்து உங்களுக்கு தாரதாரையா கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை கொண்டு இந்த நாள் நம் ஒவ்வொருவர் கண்ணிலும் ராமனுடைய சரித்திரம், சீதையுடைய சரித்திரம், அதை கேட்டு அந்த கும்பகோணத்தில் பட்டாபிராமன் நம்ம கண்ணில் நிறைந்து விட்டான் அல்லவா, கண்ணில் இருக்கும் ராமனுக்கு ஒவ்வொருவரும் நம் கண்ணீரால் பட்டாபிஷேகம் செய்வோம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர், அதில் பணியாற்றக்கூடிய அனைவருடைய அந்த உழைப்புக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி அவ அத்தனை பேருக்கும் சீதாராமருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். நேயர்கள் உங்களுக்கும் அந்த அனுகிரகம் என்பது நீங்காத செல்வமாக நிறைய வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு, ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவகா பிரத்யாகரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹிருதயஸ்தோ ஜனார்தனஹா காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷத்து வாசவஹா ஸ்ரீரங்கநாதோ ஜயத்து ஸ்ரீரங்கஸ்ரீஷ வர்ததாம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.